அன்புள்ளம் கொண்ட வியாஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த வைகாசி மாதத்துல சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதம். அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுக்கிர பகவான் அதே வைகாசி 17ஆம் தேதி அன்னைக்கு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போறார். அதே மாதிரி புதன் பகவானும் 2 ராசிகளை கடக்கிறார். எப்படின்னு கேட்டா வைகாசி 9ஆம் தேதி மேஷத்துக்கும் வைகாசி 23ஆம் தேதி ரிஷபத்துக்கும் வரார். அப்படிங்கும் போது புதன் பகவானோட வேலைகள் இந்த வைகாசி மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வைகாசி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எதிர்பார்க்கிற அந்த ராகு கேது பயிற்சியும் நடக்குது. சோ இத்தனை கிரக பயிற்சிகளானது இந்த வைகாசி மாசத்துல மட்டும் நடக்குது. சோ இந்த வைகாசி மாதத்துல உலக ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நிகழும். எந்தெந்த மாதிரினா இப்ப சிம்மத்துக்கு கேது வருது, அரசாங்க ரீதியா ஏதாவது நிகழ்வுகள், முக்கியமான அதிகார பதவியில இருக்கிறவங்க திடீர்னு பதவி விலகலோ இல்ல உடல்நிலை பாதிப்போ இல்ல முக்கியமான பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்புகளோ இல்ல அவங்க திடீர்னு காணாம போறதோ, நல்ல பீக்ல இருந்த தொழில் சார்ந்த அமைப்புகளே காணாம போற அமைப்புகளோ இருக்கும். ஏன்னா வைகாசி மாசத்துல நெகட்டிவா சொல்றியா அப்படின்னு கேட்டா அந்த தொழில் தலைமை பதவி அரசாங்கத்திலேயே முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெரிய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை ஃபர்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பா இருக்கும் இல்லையா, மற்றபடி உள்ளவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி அடிமட்ட தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். கூலி தொழிலாளிகள், அதே மாதிரி லேபர் ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் புரட்சி மாதிரியே நடக்கும். எல்லா வகையிலையும் ஆதரவு, அரசாங்க ஆதரவு கிடைக்கும். அடிமட்ட லெவல்ல உள்ள ஆள் மிகப்பெரிய அந்தஸ்தை அடையிற தன்மையும் நடக்கும். இது பொதுவா வைகாசி மாசத்துல நடக்க போகுது. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி என்பர்களே, இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம்னா ஆரம்பத்துல கொஞ்சம் ஏண்டா அப்படிங்கிற மாதிரிதான் ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தைகள் சார்ந்த அமைப்பால ஒரு சின்ன மனஸ்தாபமோ ஒரு கலக்கமோ இல்ல அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன், இப்ப வைகாசி மாசம் ஜூன் மாசத்தோட பாதியும் வந்துடும். சோ ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையில இல்ல குழந்தைகளை பிரியும் சார்ந்த அமைப்பு, இப்ப 10வது 12வது முடிச்சவங்களா இருந்தா குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஹாஸ்டல்ல சேர்க்கிற தன்மை, பிரிவினை, குழந்தைகள் ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் யார் உங்களுக்கு அவரு ராசிக்கு 8ஆம் அதிபதி. சோ ராசிக்கு 8ஆம் அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்துல வரும்போது குழந்தைகளிடம் வாக்குவாதம், குழந்தைகளிடம் பிரிவினை, குழந்தைகளிடம் மனக்கசப்பு, இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி தரும். இது இல்லாம 5ஆம் இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால தேவையில்லாத வீண் விதந்தாவாதங்கள் உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஏற்படும். அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. என் பையன் என் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. உங்க பையன் ஒன்னும் உங்க பேச்ச கேட்காம இல்ல, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடத்துக்கல, அதுதான் உண்மை. அவனோட ஐடியா என்னங்கிறத அவனை பேச விட்டு என்னன்னு கேளுங்க. கேட்டாதானே பிரச்சனை என்னன்னு தெரியும். கேட்காமே நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டா நம்மளால சொல்ல முடியுமா? சோ என்ன சொல்ல வராங்க உங்க குழந்தைகள் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் வீண் சண்டை வரும். இந்த சண்டையால சிறிது பிரிவினைகள் உண்டாகும். பிரிவினை மட்டும்தானான்னு கேட்டா பிரிவினைக்கு அப்புறம் ஒரு சேர்க்கையும் உண்டாகும், ஒரு மன மகிழ்ச்சியும் உண்டாகும், ஹாப்பினஸும் வரும். பிரிவினையும் சேர்ப்பும் சேர்ந்த மாதம் இது, இரண்டும் கலக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதிங்கிறது சூரியன். சூரியன்கிறவர் நேர்மையானவர் தான், நேர்மைக்கு மாறாதவர். ஆனா 8ஆம் இடம்ங்கும் போதுல அது கொஞ்சம் சில ரகசியங்களையும் ஊழல்களையும் சொல்லணும். சோ அந்த மாதிரி விஷயங்களும் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருந்து பாத்துக்கோங்க, சரியா? ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, சண்டை நம்ம கரெக்டான பாதையில போறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தப்பான பாதையில போகாம பாத்துக்கணும், சரிங்களா? அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பால கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சு அலையிற நேரம் வரும். கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சு அலையிற நேரத்தோட வாலண்டியரா உங்க மேல புகார் அளிக்கப்படுவார்கள், நீங்க உங்க மேல புகார் அளிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம், சரியா? இது இல்லாம உங்களுக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சகோதர வழி உறவினால் சிறிது பாதிப்பு ஏற்படும். ஏன்னா வைகாசி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 8க்கு வராரு. செவ்வாய் 8க்கு வரும்போது சகோதரத்தால பாதிப்பு,
சகோதரர்களே உங்களை கோர்ட்டு கேஸ்ன்னு இழுப்பாங்க. பூமி சார்ந்த அமைப்பால உங்களை கோர்ட்டு கேஸ்ன்னு இருப்பாங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதி தாயாரோட உடல்நிலை சிறிது பாதிப்புக்குள்ளாகும். ஏன்னா செவ்வாயும் கேதுவும் இணைவு. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சார்ந்த அமைப்புல பாதிப்புகள் வரும். அதே மாதிரி சேமிப்பு செலவழியுது அப்படின்னு நினைப்பீங்க. வருமானம் வருதோ இல்லையோ ஏதோ ஒரு பக்கம் செலவழியுதியா? காரணம் என்னன்னா செவ்வாயும் கேதுவும் இணைவு. இந்த இணைவானது உங்களுக்கு என்னன்னா தேவையற்ற வீண் செலவுகளை உருவாக்கி தரும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ராகும் ராசிக்கு 2ஆம் இடத்துல வருவாரு. பேச்சுல நிதானம் இருக்கணும். என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு பேசக்கூடாது. கடப்படான்னு யார்ட்டையும் கொட்டக்கூடாது. ராகுவாலே வீண் செலவுகள் வந்துடும். அதாவது எப்படின்னா ஒரு பிராண்ட், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், என்னை எப்படி உயர்வா பேசணும், அப்படி சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சிலர் எப்படின்னா வீடு கட்டுவாங்க, பெரிய அவங்களால கட்ட முடியாத லெவலுக்கு எல்லைக்கு போயிடுவாங்க. அந்த எல்லையை சார்ந்த அமைப்புல உள்ள வீடை கட்டி மாட்டிக்குவீங்க. ஸோ பெருஞ்செலவுக்கு உட்பட்ட அமைப்புகள் இந்த நேரத்துல வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு போங்க. அதே மாதிரி வைகாசி 17க்கு பின் சுக்கிர பகவானும் பயிற்சியா 4ஆம் இடத்துக்கு, உங்க ராசிக்கு 5, 9ஆம் இடத்துக்கு அதிபதி. ஸோ குழந்தைகள் சார்ந்த அமைப்புல பிரிவினை நிச்சயம் உண்டு. நீட் எக்ஸாம் எழுதுற பசங்களா இருக்கும் பட்சத்தில், மகர ராசியின் பசங்க நீட் எக்ஸாம் எழுதினாங்கன்னா இந்த நேரத்துல டாக்டர் சார்ந்த அமைப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜனனகால ஜாதகத்தில் கேது வலுத்திருந்தால், செவ்வாய் வலுத்திருந்தால் நிச்சயம் அவங்க டாக்டராவோ ஒரு பார்மசிஸ்டாவோ ஆவாங்க. அதுல ஒரு குறையும் இல்லை. சரியா? அதே மாதிரி சனி பகவான் உங்க ராசியாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தா அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். கைக்கு வருமானம் உண்டு, வருமானம் வரும், அலைச்சல்கள் இருக்கும், குடும்பத்துல சந்தோஷம் உண்டு, எல்லாமே இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா கைக்கு செலவு மட்டும்தான் ஆகுமா, வருமானமே இருக்காதான்னு கேட்டீங்கன்னா வருமானம்லாம் இல்லாம இருக்காது. வருமானம்லாம் நீட்டா போயிட்டு இருக்கும், ஒரு குறையும் இல்லாம தெளிவா இருக்கும். அதே மாதிரி வக்கீல் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்புனா இந்த நேரத்துல உங்களுக்கு லேண்ட் ரிலேட்டட் கேஸும் டிவோர்ஸ் கேஸும் அதிகமா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால லேண்ட் ரிலேட்டட் கேசஸையும் டிவோர்ஸ் ரிலேட்டட் கேசஸையும் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த அமைப்புல இருக்கவங்க இது யதார்த்தம் தான், சுகர் பேஷண்ட்டை அதிகமா செக் பண்ணுவீங்க. அதே மாதிரி கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் உள்ளவங்களெல்லாம், கேஸ்ட்ரோ ப்ராப்ளம்னா குடல், கிட்னி, கணையம், இந்த வயிற்றுல உள்ள பகுதிகளில் உள்ள பிரச்சனைகள் உள்ளவர்கள்லாம் உங்களுக்கு பேஷண்ட்ஸா அதிகமா வருவாங்க. சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள், உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வீடு, வண்டி, வாகனம், மனை யோகம் எல்லாம் உண்டு. தனவான், தர்மவான், ஊருக்குள்ள நல்ல பேரு எல்லாமே கிடைக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு குழப்பம், மனச்சங்கட்டம், தேவையில்லாத மனச்சங்கட்டம், தேவையில்லாத குழப்பம். இல்லாட்டி யாராவது உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு சப்போர்ட், ஒரு தைரியமா ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும், அந்த சப்போர்ட் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. இதுக்கு காரணம் என்ன? உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதி தான் உங்க நட்சத்திராதிபதி. அங்கே செவ்வாய் கேதும் இணையும் போது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க யாராவது உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. தாயாரோட உடல்நிலை, தந்தையாரோட உடல்நிலை, 2 பேரோட உடல்நிலை நீங்க கவனமா பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு வரலாம், தலை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்குமே ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை தந்தாலும் வீண் செலவுகளை தரும். பல் சார்ந்த அமைப்பு, எலும்பு சார்ந்த அமைப்புல வீண் செலவுகளை தரும். பூமி சார்ந்த அமைப்புல வீண் செலவுகளை தரும். சரியா? அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட வகையில மன உளைச்சல், மன வேதனை, மன விரக்தி, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை, வேதனைக்கு உண்டான சம்பவங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பக்குவப்படுத்திக்கங்க உங்களை. ஸோ இந்த மாதிரி நமக்கு நடக்க போகுது, நம்ம தான் இருக்கணும். மற்றபடி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல நல்ல முன்னேற்றம் உண்டு, அதுல ஒரு குறையும் இருக்காது. திடீர் அலைச்சல்களால் வருமானம் உண்டு, அதுலயும் ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும், அதுல ஒரு குறையும் இல்லை. தனிப்பட்ட அப்பா அம்மா, என் உடம்பு, இந்த சார்ந்த விஷயங்கள்ல தான் கொஞ்சம் கவனமா இருக்கும் ஒழிய மற்றபடி நெகட்டிவ்ஸ்க்கு இங்க பெரிய லெவல்ல தப்பா நடக்காது. குழந்தைகள் சார்ந்த அமைப்பு கூட உங்களுக்கு பரிபூரணமா உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். சோ எங்கே கவனம்னா தாய் தந்தையின் உடல்நிலை, சொத்து சார்ந்த அமைப்பு, வாகனம் சார்ந்த அமைப்பு, உங்களை தனிப்பட்ட வேலை மன உளைச்சலுக்கு உண்டாக்க கூடாது. சப்போர்ட் இல்லாம போயிடும், சப்போர்ட் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. சரியா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களுக்கும் அதே தான், கிட்டத்தட்ட லவ் சார்ந்த பிரச்சனை. உங்களுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி. உடல்நிலைன்னு பார்த்தா பல்லு, எலும்பு, இது ரத்தம், இது சார்ந்த அமைப்புல பிரச்சனைன்னு சொல்லலாம். உடல்நிலை இல்லாம சொந்தங்கள் ரிலேட்டடா பார்த்தா லவ் சார்ந்த பிரச்சனை, தொழில்ல பிரச்சனை, தொழில்ல வேலைக்கு இருக்கிறவங்களால பிரச்சனை, தொழில்ல வேலைக்கு உன்னையெல்லாம் போய் வேலைக்கு வச்சேன்னு பார்த்தேன். இதை சொல்லுவாங்களே, நீ தாண்டா நல்ல வேலைக்காரன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை வந்துடும்.
யாரையும் நம்பி எந்த வேலையும் கொடுக்காதீங்க. நீங்களே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பாருங்க எந்த ஒரு வேலையும். அதே மாதிரி ஆன்மீக செலவுகள் இந்த நேரத்துல பண்ணீங்க. ஆன்மீக பயணம் போகணும்னு நினைப்பீங்க. நிறைய ஆன்மீகம் கடவுளை தேடி இந்த நேரத்துல மனசு நாடும். சோ கடவுளை தேடி போகணும்னு நினைக்கும் போதுல போயிட்டு வாங்க, தப்பில்லை. போரி சாமியை பார்க்கறதோட உங்களால முடிஞ்ச உதவியை யாருக்காவது இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரும், அமைச்சு கொடுக்கும். தெளிவான வாழ்க்கையா இருக்கும், எந்த பாதிப்புக்கும் இல்லாம இருக்கும். சரிங்களா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா விதத்திலையும் ஏற்றம். குழந்தைகள் சார்ந்த அமைப்பு, லவ் சார்ந்த அமைப்பு, காதல் திருமணம் சார்ந்த அமைப்பு, கடன் எல்லாமே நடக்கும். அதாவது ஒரு ஸ்லோவா போயிட்டு இருக்கும் இப்போதைக்கு உங்க லைஃப்ல. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுங்கிற மாதிரி எல்லாமே மாறும். டக்குன்னு நடக்கும், ஒரு செகண்ட்ல நடக்கும். எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு, நான் நினைச்சு கூட பார்க்கல, அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை வரும். அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புல ஒரு இழப்புகள் வரும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தா கட்டி வீடு சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் வீண் செலவுகளை இழுத்து விடுவாங்க. தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை தான் இழுத்து விடுவாங்க. ஏன்னா ராகு 2க்கு வரும்போது 11ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பாக்குறதுனால வீண் ஆடம்பர செலவுகளை இழுத்து விட்டு உங்களை அழகா கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கும். ஸோ வீடு கட்டுறவங்க பூமி சார்ந்த அமைப்புல, வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா வண்டி ஓட்டணும். வித்தியெல்லாம் காட்டக்கூடாது. காட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் பவன் வர்றதுனால டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா, பூமி சார்ந்த அமைப்புல டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புகளை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்களா? ஏமாத்திடுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.